பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 மற்றும் 29 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்லையும் நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியோடே இருந்து கொண்டிருக்கீங்களா? என் நியாயம் கர்த்தரிடத்திலே எட்டாமலே போயிற்று, என் நீதி அவருக்கு மறைவாயிற்று அப்படின்ற ஒரு சோர்வோடையும் கேள்வியோடையும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கண்ணீரோடும் இருந்துட்டுருக்கீங்கன்னா, இந்த நாள்லையும் உங்களுடைய நியாயம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டாமலும் இல்லை, உங்களுடைய நீதி கர்த்தருக்கு மறைவாகவும் இல்லை அப்படின்றது இந்த நாளையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இந்த நாள்லையும் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய சோர்விலிருந்து உங்களை பலப்படுத்தவும் உங்களுடைய திடனற்று போன காரியங்களிலே உங்களை திடப்படுத்தவும் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய நியாயம் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டாமலும் இல்லை, உங்களுடைய நீதி தேவன் கர்த்தருக்கு முன்பாக மறைவாகவும் இல்லை. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை உங்கள் வாழ்க்கையிலே தருவார் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த நாள்லையும் பலன் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார்.